மருதமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா. கோவையில் தைப்பூசத்தை முன்னிட்டு மருதமலை முருகன் கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கோவையை சுற்றியுள்ள முருக பக்தர்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் முருக பக்தர்கள் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என மருதமலையில் இருக்கும் முருகனை காண பக்தர்கள் பாத யாத்திரையாக காவடி மற்றும் பால்குடம் எடுத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இந்த 2026 தைப்பூசத்தில் 2 நாட்களில் மட்டும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரிந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பக்தர்களின் தாகம் மற்றும் பசியை தணிக்கும் வகையில் கணுவாய் பகுதியில் செயல்பட்டு வரும் அமிர்தா இன்டர்நேஷனல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் சார்பில் அக்ரி கல்லூரி அருகில் மருதமலைக்கு முருகனை காண பாத யாத்திரையாக வந்த பக்தர்களுக்கு இரவு முழுவதும் மோர், தண்ணீர் மற்றும் சிற்றுண்டி உணவுகள் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது. முன்னதாக இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி சுரேஷ்குமார் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு இனிப்பு மற்றும் சிற்றுண்டிகளை வழங்கி சிறப்பித்தனர்.